உங்களால தானே எல்லா பிரச்சனையும் மாறினதே உங்களால தானே. ஒரு அழகான ஒரு கைதட்டு தட்டின காட்சியில எல்லாம் பார்த்துருப்பாங்க. என் சகோதரி சசிரேகா அருமையா சொன்னாங்க. 23 மாநிலங்கள் ஆட்சி புரியக்கூடிய பிரதமராகவும் இருக்கக்கூடிய இந்தியாவிலே மிக வலிமை மிக்க ஒரு கட்சி வெறும் 27 இடங்களில் தான் எடுத்திருக்கு. ஒரு 3-4 மாநிலங்களில் ஆட்சி புரியக்கூடிய காங்கிரஸுக்கு 28 பெற்றிருக்காங்க. அதனால் திமுகவுடைய பலகீனம் சொல்லியிருந்தாங்க. அது பலகீனம் இல்லை. திமுகவுக்கு யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறது நல்லாவே தெரியும். யாருக்கு வலிமை இருக்குது. அடுத்தவங்க கட்சியுடைய ஓட்டு சதவீதத்தெலாம் வச்சுட்டு 11, 10லாம் சொல்கிற கட்சி இல்லை காங்கிரஸ். அதே மாதிரி யாருடைய ஒரு ஆளுமை மிக்க ஒரு அதிமுக கூட்டணியை நான் என்டிஏ கூட்டணின்னு சொல்லு, என்டிஏ கூட்டணி சொல்கிற அந்த வேலை எங்களுக்கு கிடையாது. அதனால் இன்றைக்கு விஜயை காட்டி ஓட்டு சீட்டு கூட வாங்கிட்டோம். அது விஜயை காமிச்சு வாங்குறோமோ விஜய் இல்லாமல் வாங்குறோமோ, எங்களுக்கு தமிழக முதல்வர் வாய்ப்பளித்திருக்கிறாரு. 28 இடம் எங்களுக்கு ஒதுக்கியிருக்காரு. அவருக்கு தெரியும் யாருக்கு எவ்வளோ சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கொடுத்துருக்காரு. ரெண்டாவது, உங்களுக்கு இன்றைக்கு பாஜகவை பொறுத்தவரை நீங்கள் வரும்போது சகோதரர் மனோகர் பாஷாவும் ராஜாண்ணன் தம்பி திரைவர்கள் பேசியிருந்தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் தலைவர் முன்னாள் தலைவர் வாசன் அவர்கள் ஒன்றும் தியாகம்லாம் பண்ணிடல. அவர் புத்திசாலி, எப்போவுமே ஒரு விவரமானவர். இப்போ அதிமுகவுடைய பொருளாதார நிலை அல்லது அவர்களுடைய தேர்தல் நிதி எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். பாஜகவுடைய தேர்தல் நிதி இன்னைக்கு இந்தியாவுடைய உலகத்திலே எந்த கட்சியிலே இல்லாத தேர்தல் நிதி இருக்குது. அவங்க உதாரணமாக ஒரு 10 செலவு பண்ணுறாங்கன்னா அதிமுகவால் 1-2 தான் செலவு பண்ண முடியும். அப்படியே மேடம், நான் சொல்றது கேளுங்க, எனக்கு கேளுங்க, அப்புறமா கேளுங்க. அதனால எந்த சின்னத்தில் நின்றால் நம்முடைய எண்ணம் சரியாகும்ங்கிற ஒரு காரணம். அதுல அவர் வெற்றி பெற்றார். அது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் இப்படி ஒண்ணு இருக்கா, நாளைக்கு அதிமுகவுல நின்று அதனாலதான் சூரியன் எல்லாரும் வாங்குறாங்களா? அதிமுகவுல நின்று கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கிற மாதிரி உதிச்சா அப்படி 1-2 எம்எல்ஏ வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அவங்க கட்சியில. அவர் எம்பியும் கிடையாது, எம்எல்ஏயும் கிடையாது. ஒரு தொண்டர் எம்எல்ஏ அது நல்லா இருக்குமா? இதெல்லாம் ஒரு அனுசரித்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, நல்ல விஷயமா தெளிவாக ஒரு முடிவு எடுத்து அவர் பிஜேபியுடைய சின்னத்தை வாங்கிட்டாரு. நல்ல விஷயம், அவரை நம்ம பாராட்டு வந்த நேரத்தில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் ரொம்ப விவரமானவங்க போடுறீங்க. நீங்க 28 வாங்கிட்டீங்க, அவர் என்ன வாங்கணும் 10 வருஷமா மந்திரியா இருந்து எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர் போய் பிஜேபி கொடுக்குற காசுக்காக போய் நிப்பாரு. அது ஏன்னா பிஜேபில உடனே போய் சேர்ந்துட்டாரு. மந்திரி பதவி போன உடனே பிஜேபி சேர்ந்துட்டதால வழக்கு இல்ல. அவ்வளவுதான், சிம்பிளான லாஜிக் சார். அவர் ஊழலே முடிச்சிட்டு ராஜகம்பீரன் சார் பேசவே இல்லை. அவர் ஊழலே பண்ணலையே, அவர் வெளிநடப்பு செஞ்சாரு. வாபஸ் வாங்கிட்டாரு. போயிட்டீங்க. நீங்க ஊழல் செஞ்ச திமுக போயிட்டீங்களே. திமுகவும் காங்கிரஸ் தான் ஊழல் பண்ணுச்சு. இல்ல இல்ல சார், நான் யாரையும் குறுக்கீடு பண்ணல, தயவு செய்து இல்ல. நீங்க காசுக்காக போனாருன்னு சொல்லக்கூடாது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஓப்பனார் மகன் செய்வாரா? அவர் நீங்க ஆரம்பிச்சு வச்சவர். அதெல்லாம் ஏன் சார் அவரை போய் கெட்ட பேர் வாங்கி விடுறீங்க? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல, நீங்க தான் சொல்ல வைக்கிறீங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயம், நான் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்து நீங்க வேகமா அதிமுக முடிச்சிருச்சு, திமுக பின்னணியில் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உலக மக்களுக்கு தெரியும் முயல் ஆமை கதைன்னு ஒன்று. அது எப்படி முயல் ஆமை ஆச்சுன்னு தெரியும் நமக்கு. அதனால திமுக 1 by 1 தெளிவாக ஒவ்வொரு முடிவையும் எடுக்குது. அதே நேரத்தில் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டோம்னு சொல்கிறவங்க நிலைமை என்னங்கிறது காலம் பதில் சொல்லும். இன்றைக்கி எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதிமுகவுடைய நிலைமை என்னன்னா, அது பாதி கட்சியாக மாறி இருக்கு. ஓபிஎஸ்லேருந்து செங்கோட்டையிலேருந்து பலர் போயிட்டாங்க. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய பாமக பாதியாக போனதுக்கு அந்த சீட்டு எண்ணிக்கையிலே நமக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நல்லா தெரியாத ஒரு விஷயம் அல்ல. அதே மாதிரி அந்த கட்சியில் இருந்த பலர் அங்கிருந்து வெளியேறிட்டாங்க. ஆனால் திமுக அப்படி இல்லை. திமுக நிலைமை பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா தெரிஞ்சு ஒவ்வொரு அங்கே இருந்தக்கூடிய எஸ்டிபிஐ இங்கே வந்துருச்சு. ரமீமுன் அன்சாரி அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அதனால கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு
திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஏன் எல்லாரும் பிளஸ் 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 ஒன்னா சேர்றாங்க யோசிச்சு பாருங்க. சிறு சிறு கட்சி ஓபிஎஸ் அவர்கள், அதே மாதிரி தேமுதிக எல்லாம் சேர்றாங்கன்னு சொன்னா காரணம் என்னன்னு சொன்னா இது வலிமையான கட்சி அப்படிங்கிற சேர்றாங்க. மூணாவது ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போறேன். இன்னைக்கு ரொம்ப பேரு எப்படி காங்கிரஸ் 2 மாசமா கரிச்சு கொட்டினாங்களோ, இன்னைக்கு அந்த காங்கிரஸ் பரவாயில்லை இவ்வளவு வாங்கிடுச்சுன்னு பாராட்டுறாங்களோ, அதே மாதிரி தேமுதிகவும் விமர்சிக்கிறாங்க. அதை நான் எதுக்குறேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதல்வருக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். கடந்த முறை உங்களுக்கு 0.4% சொல்லுவாங்க, கிடையாது. கடந்த தேர்தலில் 2.5% மேல அவர் வெற்றி பெற்றார். ஏன்னா தேமுதிக எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒரு கட்சி, தமிழ்நாட்டுடைய அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்சி. முன்னாடி திரு ராஜகம்பீரன் அது பத்திய விமர்சனங்கள் இருக்குல்ல. இன்னைக்கு கொள்கை பிடிப்போட இடதுசாரிகள் விசிக இருக்கிறாங்க, தொடர்ந்து பயணிக்கிறாங்க. சோ அவங்கள விட தேமுதிக கூடுதலா வாங்கியிருக்கு. சமீப வரைக்கும் நரேந்திர மோடி புகழ் பாடினவங்க தான் அவங்க. சோ ஐடியாலஜிக்கல் கன்விக்ஷனுக்கும் லாயல்ட்டிக்கும் கூட்டணி அரசியல்ல இவ்வளவுதான் மதிப்பா அப்படிங்கிற விவாதம் தொடர்ந்துட்டு இருக்கு. யுவர் வியூஸ்? தேமுதிக 2005 தொடங்கப்பட்ட நாளிலே இருந்து இந்த 20 ஆண்டு காலத்திலே அவர்கள் முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பை முதன்மைப்படுத்தி தான் இருந்திருக்கிறார்கள். எதிர் முகாமிலே தான் இருந்திருக்கிறார்கள். எதிர்கருத்தோடு தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கட்சி எந்த பக்கம் போகிறதோ அந்த பக்கம் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற சூழல் இருந்த போது திமுக பக்கம் போகாமல் அதிமுக பக்கம் போய் தான் அவர்கள் அந்த காலகட்டத்திலே ஆட்சி கட்டிலே அமர்ந்தார்கள். விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப முழுக்க முழுக்க ஒரு 10 ஆண்டு காலம், அதற்கு பின்பு மக்கள் நல கூட்டணியிலே அவர் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். ஒரு 10 ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வர முடியாமல் இருந்ததற்கு காரணமாக இருந்த தேமுதிகவை இன்றைக்கு அந்த கட்சி தேய்மானத்தை அடைந்து விட்டது, தேய்விரை காலத்தை அடைந்து விட்டது, அழிவின் விளிம்பிலே இருக்கிறது என்கிற நிலைமை வந்த பின்பு கூட அரவணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொல்வதை போல மாற்று கருத்துள்ளவர்களை நம்ம தோட்டத்தில் இருக்கிற மல்லிகை மணக்க பார்க்க தவறிட்டோமாங்கிற கேள்வி இருக்குல்ல. இது இன்னும் நல்லா மணக்குமே. விசிக கம்யூனிஸ்ட் அவர் இல்ல தேமுதிக ஏற்கனவே எதிர்க்கட்சி அந்தஸ்து வரைக்கும் அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 41 சீட்டு கொடுத்ததாக எனக்கு நினைவு. 29 வெற்றி பெற்றார்கள் தேமுதிக. அப்ப அவர்கள் அவருடைய பழைய வரலாற்றில் இருந்து பார்க்கிற போது 10 சீட்டுங்கிறது அவங்க கம்மியா தான் பார்ப்பாங்க. அவர்களுடைய கடந்த கால ஒரு ஹிஸ்டரி ஒன்னு இருக்குல்ல, அதனால அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக 2 தொகுதி விசிகாவை விட 2 தொகுதி கூடுதலாக கொடுத்திருக்கிறார்கள். நீங்க விசிகாவோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ வெறுமனே தேர்தலுக்கான இயக்கங்கள் அல்ல. அவர்களுக்கு தேர்தலை தாண்டி ஒரு நெடுந்தூர பயணம் இருக்கிறது. விசிகா வர்க்க முரண்பாடுகளை தீர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாற்று கடமை கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது. அவங்க வெறுமனே எம்எல்ஏ ஆயிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் நம்பக்கூடிய இடத்துல கம்யூனிஸ்டுகள் கிடையாது. அதனால தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில போராட்ட கட்சிகளாக இருப்பவர்கள் என்பவர்கள் வேறு, தேர்தல் அரசியலிலே வெல்பவர்கள் என்பது வேறு. ரெண்டுமே வேறு வேறு திசையாக இருக்கிறது. அணு உலை போராட்டத்திற்கு மிகப்பெரிய அளவிலே தலைமை வகித்த சுப உதயகுமார் போன்றவர்கள் தேர்தல் அரசியலிலே வெறும் 2000 வாக்குகள் தான் பெற முடிந்தது. கடந்த தேர்தலில் விசிக வின்னபிலிட்டியோட பரிமளித்திருக்கா தேமுதிகவா 2024, 21? இல்லங்க, இதை விசிகாவின் தலைவரே இதை மேற்கோள் காட்டி இருக்கிறார். நான் சொன்ன கருத்தை அதாவது தேமுதிகவினுடைய கடந்த கால வரலாற்றை கௌரவிக்கிற விதமாக அவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தை அடைந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் விஜயகாந்த் என்கிற அடிப்படையிலே கூடுதல் சீட்டு வழங்கியது என்பது குறித்து எங்களுக்கு திருமாவளவனுடைய பெருந்தன்மையா இருக்கலாம் என்று திருமாவளவன் தெளிவுபடுத்தியிருக்காரு. அது திருமாவளவனுடைய பெருந்தன்மையா இருக்கலாம். நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? விசிகாவின் தலைவரே ஒப்புக்கொள்கிறார். ஓகே, திரு ராஜா தமிழ்மாறன் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு விரும்புறாரு. ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்களேன். வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தேமுதிக வலுவாக இருக்கிறது. தென் மாவட்டங்களிலும் தமிழ்நாடு முழுக்க பரவலாக தேமுதிக பரவி இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்கு மட்டும் அந்த பார்ட்டி ஃபேக்டரா இல்ல. அப்ப அவர்களுடைய வருகை என்பது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலையும் பொதுப்படையாக குறைந்தபட்ச வாக்குகள் 2000 அல்லது 5000 அல்லது 10,000 வாக்குகள் இருந்தாலுமே கூட அது எங்களுடைய கூட்டணிக்கு வெற்றியாக மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும்.
நாங்க விசிகேவை நாங்க வந்து இன்னும் தப்பா குறைக்கல, 6ல இருந்து 8 கொடுத்திருக்கோம். அப்ப அவர்களையும் நாங்கள் கவனிச்சு தான் இருக்கிறோம், எந்த விதத்திலும் குறை வைக்கல. கம்யூனிஸ்டுகள் அவர்களை நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணோம், அவர்கள் பெருந்தன்மையோடு ஒத்துக்கொண்டார்கள், அவர்களுக்கு நாங்கள் தனை வழங்குகிறோம். அப்ப இது எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய புரிதல், நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிறதுங்கிறது. அப்ப அங்க 5 நின்னாலுமே 5ல மெஜாரிட்டி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தேமுதிக வர்றதுனால ஏற்படுது. அதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப அங்க அண்ணன் விசிக்கு அவர்கள் 8 நிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா அவர்களையும் மெஜாரிட்டி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தேமுதிக வருகையினால ஏற்படுது. அப்ப எல்லோருக்கும் பலம் கூடுகிறது இல்ல. அப்ப நீங்க அதனால அதை கொடுக்கிறது ஒண்ணு தப்பு இல்ல. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புரிதல், ஒரு பரஸ்பர பலன் ஏற்படும் நினைக்கிறீங்க. ஓகே, மியூச்சுவல் பெனிஃபிட் தான். ஓகே, அதை தாண்டி திரு ராஜகம்பீரன், இதுல இன்னொரு விமர்சனம் என்னன்னா, ஒரு பார்வை என்னன்னா, கடந்த வாரம் வரைக்கும் இந்த ஒரு பர்செப்ஷன் வரல பாருங்க, திமுக எத்தனை கூட்டணி கட்சிகளை சேர்த்தாங்க, அதிமுக திணறிட்டு இருக்கு, டெல்லியை நாடுது அப்படிங்கும்போது அந்த பர்செப்ஷன் அவங்களுடைய வேக செயல்பாட்டுல கடந்த சில நாட்கள்ல மாறி வரதா நீங்க பாக்குறீங்களா ராஜகம்பீரன் சார்? டெல்லியில எல்லாவற்றையுமே முடிவு செய்து விட்டு தமிழ்நாட்டிலே வந்து அது ஏதோ நடைமுறைப்படுத்துவது போன்ற ஒரு தோற்றத்தை எம்ஜிஆர் மாளிகையிலே முடிவு செய்ய வேண்டிய கூட்டணி விவகாரங்களை எல்லாம் டெல்லியிலே முடிவு செய்கிறார்கள், அமித்ஷா தலைமையிலே முடிவு செய்கிறார்கள், அல்லது பியூஷ் கோயல் மாதிரி தேசிய அளவிலே இவர்கள் முடிவு செய்கிறார்கள் என்பது போது அது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏன்னால் நடக்க போறது வந்து சட்டப்பேரவைக்கான தேர்தல், ஒரு மாநில கட்சி தான் முதன்மை வைக்க வேண்டுமே தவிர அந்த இடத்துல ஒரு தேசிய கட்சி அவர்களை ஆளுமை செலுத்துகிறது. அது அதிமுக கூட்டணி என்று கூட சொல்வதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். என்டிஏ கூட்டணிங்கிறாங்க. இப்ப அதிமுகவிலே கூட்டணியில இருக்கிறவர்கள் அத்தனை நேத்துக்கு காமிச்சிட்டார்ல, இன்னைக்கு காமிச்சிட்டார்ல, ராயப்பேட்டை தான் பாஸ் அப்படின்னு இல்லையா? அதாங்க எக்ஸாம் டெல்லியில நடந்துச்சு, இந்த ரிசல்ட் தான் இங்க வெளியிடுறாங்க. ஆனால் முதன்மை பணிகள் எல்லாமே அங்கேயே முடிச்சிட்டாங்க. எல்லாத்தையுமே வெளியீடு தான் இங்க. இப்பயும் நீங்க பாருங்க, கூட்டணி கட்சிகள் ஏன் வந்து தாமரையிலே போட்டியிடுகிறார்கள் ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அது 3 தடவை பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 முடிச்சிட்டு தான் வந்தாரு.